அகிலாண்டீஸ்வரி சமையல். இன்னைக்கு உங்கள் அகிலாண்டீஸ்வரி சமையலில் எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். அதாவது ஆடி மாதம் வீட்டு சாமி கும்பிடுவோம் இல்லையா, புடவை கும்பிடுவோம் இல்லையா, அந்த அன்னைக்கு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நான் இந்த சாமி கும்பிட்ற வீடியோவில் நான் என்னென்ன சமைக்கிறேன், எப்படி நான் சாமி கும்பிட்றேன் எல்லாம் பார்க்கலாம். வாங்க இப்போ சமைக்கலாம். இன்னைக்கு என்னென்ன மெனு செய்ய போகிறோம் அப்படின்னா, சாமி கும்பிட்றதுக்கு நம்ம எப்போவுமே பருப்பு செய்வோம். துவரம் பருப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு அரை டம்ளர் நான் குக்கரில் போட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். பருப்பை வந்து நல்லா மசிச்சுட்டு நம்ம பருப்பை வந்து எடுத்து வச்சுக்கலாம். சாமி கும்பிட்றதுக்கு எப்போவுமே நம்ம வந்து பருப்பு செய்யணும். இப்போ இந்த பருப்பில் வந்து நான் என்னென்ன சேர்க்குறேன்னு வந்து பார்க்கலாம் வாங்க. இந்த பருப்புக்கு வந்து ஒரு 2 பல் மட்டும் பூண்டு போட்டுக்குங்க, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்குங்க, சும்மா ஒரு 4-5 தலை கருவேப்பிலை போட்டுக்குங்க. இதை மிக்சியில் அடிச்சிடலாம் நம்ம. இப்போ பாருங்க, நம்ம பருப்புக்கு வந்து பூண்டு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் அடிச்சோம் இல்லைங்களா, அதை வந்து பருப்பு கூட சேர்த்துறணும். இந்த பருப்பு வந்து நெய் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாமி கும்பிட்றதுக்கு வந்து எதுவுமே நம்ம உப்பு பார்க்காம தான் செய்வோம், ஆனால் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பெல்லாம் கரெக்டாக நம்ம போட்டுருவோம் சாமி கும்பிட்ற அன்னைக்கு மட்டும். இதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த உப்புலாம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தோடனே இந்த பருப்பை நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மஞ்சள் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ பருப்பு ஒரு கொதி வர வரைக்கும் அந்த அடுப்பில் இருக்கட்டும். இப்போ வந்து அடுத்தது நம்ம புடலங்காய் பொரியல் செய்ய போகிறோம். புடலங்காய் பொரியல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புடலங்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. மஞ்சள் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கொதி போடக்கூடாது. இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். புடலங்காய் பொரியலுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் புடலங்காய் எடுத்துருக்குறோம், அதை சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து, சும்மா ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம் காரத்துக்கு, அதனால் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள், சாம்பார் பொடி சேர்த்துக்குங்க. சாம்பார் பொடி சேர்த்துனீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், புடலங்காய் பொரியல் ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு வந்து லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம வந்து இதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இந்த புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அடுத்தது பருப்பு ரசம் பார்க்கலாம். நம்ம மஞ்சள் பருப்புக்காக பருப்பு வேக வச்சு இல்லைங்களா, அதில் வந்து சும்மா ஒரு 2 கரண்டி பருப்பும் அதை மசிச்சு நல்லா தண்ணியும் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட ஒரு 2 தக்காளியை கரைச்சிக்கலாம். சின்ன சின்ன தக்காளி தான், 2 தக்காளியை இது கூட கரைச்சிக்கலாம். ரசம் வந்து பருப்பு தண்ணி ரசம் வைக்கும்போது தக்காளி நிறையாவும் புளி கொஞ்சமாகவும் சேர்த்தணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா பருப்பு கூட தக்காளி 2 தக்காளி நல்லா கரைச்சிட்டேன். நான் ரசம் இன்னைக்கு கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன், அதனால் வந்து புளி வந்து சும்மா சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு கரைச்சி வச்சுருந்தேன், கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூட பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து புளி சேர்க்குறதுக்கெல்லாம் கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்ப்பேன். இதை பாருங்க, ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது ரசத்துக்கு பூண்டு ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்கலாம். சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 4-5 இலை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த ரசத்துக்கு வந்து நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நீங்கள் வெட்டி கூட போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி கையில் உடச்சி போட்டுக்கலாம். இப்போ இதை மிக்சியில் அரைச்சிட்டு இப்போ இடையில நம்ம புடலங்காய் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம்.
நல்லா மூடி வச்சதுக்கப்புறம் வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்ததுன்னா புடலங்காய் வெந்துக்கும். இப்போ திறந்து வச்சிடலாம் புடலங்காவை. நம்ம ரசத்துக்கு அரைச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த ரசத்துக்கு கூட்டி வச்சுருக்கிறோம்ல அது கூட கலந்துடலாம். ரசத்தை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் சும்மா 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஏன்னா நம்ம ரசம் கம்மியாக தான் வச்சுருக்குறோம். கடுகு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம புடலங்காவை ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போது புடலங்காவுக்கு தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அவ்வளோதான், நம்ம புடலங்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு புடலங்காய் வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், புடலங்காய் பொரியல் தயாராகிடுச்சு. அடுத்தது கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ ரசத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்த்திடலாம். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ரசம் நல்லா நுரக்கட்டி வந்ததுன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதில் வெண்டங்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரசம் ரெடி ஆகிட்டு இருக்குது. புடலங்காய் பொரியலுக்கு நான் ஒரு அதே பாத்திரத்தை கழுவிட்டு, சும்மா நீங்கள் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போடணுங்கிறது கிடையாது. நான் விரதத்துக்காக இந்த பாத்திரமெல்லாம் தனியாக வச்சுருப்பேன். அதே பாத்திரத்தை கழுவிட்டு நான் செஞ்சுக்குவேன். இப்போ புளிக்குழம்புக்கு குண்டாவை அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசத்தை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம், ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரசமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பாருங்கள், நம்ம விரதத்துக்கெலாம் சமைக்கும்போது எல்லா காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு செஞ்சோம்னா சீக்கிரம் வேலையாயிரும். இப்போ பாருங்கள், நல்லா குண்டா காஞ்சிருச்சு. புளிக்குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. வெந்தயம் சேர்த்த உடனே கடுகு சேர்த்துடலாம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வெங்காயம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். போட்டு சும்மா ஒரு வதக்கிட்டு, தக்காளி வந்து நம்ம காய் போட்டு காய் கூட வெந்து வரும்போது நல்லா மசிஞ்சுக்கும். தக்காளியை போட்டுட்டு அடுத்தது வந்து வெண்டங்காய் ஒரு 100 கிராம் வெண்டங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பொடி பொடியாக இது சேர்த்துக்கலாம். வெண்டங்காய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்குங்க. இப்போது நம்ம ரசம் தாளிச்சோம் இல்லைங்களா, அதே கடாயை கழுவிட்டு இப்போ வாணலி அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் வந்து முருங்கைக்காய் பெரட்டல் செய்ய போகிறேன் நான். இப்போ வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ காய் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு அளவான உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்து புளிக்குழம்புக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து புளி சாதத்துக்கு நம்ம மல்லி, வரமிளகாய், வெந்தயம் இதெல்லாம் அரைச்சி வைப்போம் இல்லைங்களா, அது மாதிரி இப்போ புளிக்குழம்புக்குனே அரைச்சி வச்சுருப்பேன். அது ஒரு ஸ்பூன் பருப்பு பொடி ஒரு 1.25 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது போட்டோம்னாவே புளிக்குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளிக்குழம்பு அது பாட்டில் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அடுத்தது முருங்கைக்காய் பெரட்டல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு மிளகாயெல்லாம் எதுவுமே வேண்டியதில்லை. நம்ம சாம்பார் பொடி தான் போட்டு அப்படியே பெரட்ட போகிறோம். மஞ்சள் தூள், சாம்பார் பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்காய் வந்து நிறையா சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், வாசமாக இருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயிலே கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு 2 பெரிய நீட்டமான முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த முருங்கைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க. இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா பெரட்டி விட்டுட்டு, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இது தயிர் சாதத்துக்கு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இது முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, இதை வந்து முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். புளிக்குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த தக்காளி இப்போ வர தக்காளி கரையிறதே இல்லை.
போட்டு நல்லா மசிச்சு விட்டு நல்லா குழம்பு வந்து சுண்டி வரணும். ரெடியானதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம வடை செய்ய போகிறோம். வடைக்கு வந்து பட்டுப்பருப்புன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வடைப்பருப்புன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நல்லா ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு 150 கிராம் பருப்பு தான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக தான் வடை செய்ய போகிறேன். அதை வந்து காலையிலேயே ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வடைக்கு வந்து ஒரு 2-3 பல் பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி வடை வந்து பச்சை மிளகா சேர்த்து தான் செய்ய போகிறேன். ஒரு 6-7 பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. சீரகம் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் குறைன்னு அடிச்சிடணும். பல்சில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பை சேர்த்து அரைச்சிடலாம். பருப்பை சேர்த்துட்டு பருப்பை வந்து 1-2 அடிச்சுக்கலாம். ரொம்ப நெகுன்னு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு 1-2 கடலப்பருப்பு இருக்கணும், முழுசாக. இப்படி இந்த அளவுக்கு அரைச்சா கரெக்டாக இருக்கும். நம்ம வடைக்கு அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த வடை, ஆனால் சூப்பராக இருக்கும். பருப்பு வந்து நல்லா ஊறி இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், வடை வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம வந்து வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்துக்கலாம். வடைக்கு தேவையான வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் நிறையா போடுவேன் வடைக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நம்ம புளிக்குழம்பு வந்து கமன்னு வாசமாக இருக்குது, கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த வடைக்கு கொஞ்சம் மல்லி இலையை கிள்ளி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம கிள்ளி கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா தட்டி போட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும், அப்புறமா வடை போடும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். புளிக்குழம்பு இப்போ தயாராகிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் புளிக்குழம்பு. அவ்வளோதான், தேங்காயெலாம் இதுக்கு அரைச்சி ஊற்ற வேண்டியதில்லை. நம்ம புளிக்குழம்பை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சோண்டு நம்ம மல்லி இலை போட்டுக்கலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு தயாராகிருச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்றியும் நான் செய்வேன், ஆனால் இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கடலப்பருப்பு வந்து சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. கடுகு சேர்த்துக்குங்க. நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் ஒரு 3 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கங்க. இந்த பீட்ரூட் தயிர் பச்சடி வந்து சூப்பராக இருக்கும். பீட்ரூட் தயிர் பச்சடிக்கு கப் தயிர் தான் எப்போவுமே சேர்த்துக்குவேன். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. நம்ம சாப்பிடும்போது வெங்காயம் வந்து கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு சின்ன பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிறேன். பீட்ரூட்டை இது கூட சேர்த்துடலாம். இந்த தயிர் பச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பீட்ரூட் வந்து கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போய் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு தயிரில் கலக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பீட்ரூட் தயிர் பச்சடிக்கு வந்து நம்ம இன்னொன்று பொருளை அரைக்கணும். ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம். இதை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டிக்கலாம். இந்த பீட்ரூட் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம இந்த பூண்டும் சீரகமும் அடித்தோங்க இல்லைங்களா, அதையும் சேர்த்துடலாம். அப்போ தான் பச்சை வாசனை போகும். இது கூட போட்டு வதக்குனாதான். சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம முருங்கைக்காய் எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முருங்கைக்காய் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து இதை வந்து நல்லா திருப்பியும் ஒரு கலந்து விட்டுட்டு திருப்பியும் மூடியை போட்டு வேக வச்சிடலாம். இது ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இங்கே பாருங்கள், நம்ம முருங்கைக்காய் ரெடி ஆயிடுச்சு. நான் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். முருங்கைக்காய் நல்லா வெந்துக்குச்சு. அவ்வளோதான், முருங்கைக்காய் ரெடி. இப்போது தயிர் பச்சடிக்கு நம்ம பீட்ரூட்டும் வதங்கி தனியாக நான் எடுத்து ஆற வச்சுட்டேன். இப்போ நம்ம தயிரை கலந்துக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தயிர் பச்சடி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கலந்துக்குங்க. கலந்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும்.
இந்த மாதிரி வந்து கப்தயிர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லா க்ரீமியாக கிடைக்கும், புளிக்காமையும் இருக்கும், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என்ன கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன். நம்ம பீட்ரூட் தயிர் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். தயிர் பச்சடிக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். நம்ம வாங்க இப்போ வடை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். நல்லா எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கணும். இது கூட கொத்தமல்லி தலையும் நான் திருப்பியும் போட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கிட்டு நல்லா கையில் இப்படி தட்டி எண்ணெய்க்குள்ளே போட வேண்டியதான். கிள்ளியும் போடலாம், கிள்ளு வடை மாதிரியும் போடலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி தான் போடுறேன். கொஞ்சமாக தான் செஞ்சேன் நான், ஏன்னா நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். போட்ட உடனே திருப்பாமல் கொஞ்சம் நேரம் இப்படி செவந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இந்த வடை வந்து நல்லா வாசமாகவும் மொறுன்னு இருக்கும். அதே சமயம் இங்கே வந்து நான் சக்கரை பொங்கலும் ரெடி பண்ணிட்டேன் சாமி கும்பிட்றதுக்கு. சக்கரை பொங்கல் வீடியோ வந்து உங்களுக்கு தனி வீடியோவாக இன்னொரு நாளைக்கு போடுறேன். பாருங்கள், சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பருப்பு வடை மொறுன்னு தயாராகிருச்சு. இங்கே பாருங்கள், வாசமாகவும் இருக்குது. நம்ம வீட்டில் புடவைக்காக என்ன படையல்னு பார்க்கலாம். உப்பில் வந்து தயிர் வைக்கணும், பருப்பு வடை, புடலங்காய் பொரியல், சர்க்கரை பொங்கல், முருங்கைக்காய் பிரட்டல், ஒயிட் ரைஸ் பருப்பு, நெய், வெண்டைக்காய் புளிக்குழம்பு, பீட்ரூட் தயிர் பச்சடி, ரசம். சர்க்கரை பொங்கல் மேலே வாழைப்பழம் வைக்கணும். இதுதான் எங்கள் வீட்டோடைய புடவையோடைய படையல். நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக புடவையெல்லாம் என்னென்ன வச்சுருக்குறேன் சாமி கும்பிட்றதுக்காக பாருங்கள். புடவை, ஜாக்கெட்டு, ப்ளவுஸ் பிட்டு, ஜாக்கெட்டு, வேஷ்டி, துண்டு, மஞ்சள் குங்குமம், காதோலை கருகமணி, மஞ்சள் கயிறு, 3 வகையான கலர் கண்ணாடி வளையல், தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு, மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு விளக்கேற்றி பழம் வச்சு நம்ம சாமி கும்பிட போகிறோம். தேங்காய் உடைச்சி தூப தீபம் காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இந்த புடவை வந்து நம்ம வீட்டில் கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா, நம்ம முன்னோர்கள் யாராவது, நம்ம கன்னி தெய்வம் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்காக நம்ம இந்த புடவை கும்பிடுறது. நம்ம வந்து இந்த மாதிரி கன்னி தெய்வத்துக்கு நம்ம வீட்டில் கும்பிடும்போது நம்ம குடும்பத்துக்கு எல்லா வகையான வளங்களும் நலன்களும் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து நாங்கள் ஆடி மாதமும் தை மாதமும் கும்பிடுவோம். இப்போ இன்றைக்கி இந்த ஆடி மாதம் இன்றைக்கி கும்பிடுறோம். புதன்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாளில் ஏதோ ஒரு நாளில் கும்பிட்டுக்கலாம். மாதிரி தான் நாங்கள் வீட்டு சாமி புடவையெல்லாம் கும்பிட்டோம். நீங்களும் முன்னோர்களுக்கு இந்த மாதிரி அமாவாசைக்கு தானம் கொடுக்கறது, இந்த மாதிரி முன்னோர்களை மறக்காமல் வீட்டில் முன்னாடி இறந்து போனவங்களுக்கெல்லாம் கன்னி தெய்வத்துக்கு முன்னோர்களுக்கெல்லாம் சாமி கும்பிடுங்க. அப்போ தான் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலன்களும் கிடைக்கும். பின்னாடி வர நம்ம சந்ததிகள் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம இதை செய்யறது. இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய அகிலாண்டீஸ்வரி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம்.